Hi friends, welcome to my channel Geetha's Creations. Last video நாங்கள் இந்த striped button hole stitch வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். இது வந்து இந்த கிளாஸ் ஸ்டோன் வச்சு இந்த striped button hole stitch எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து striped button hole stitch குந்தன் ஸ்டோன் வச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கிளாஸ் தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வச்சு டபுள் லேயர் வர மாதிரி ஹாஃப் சர்க்கிள் ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப் வந்து இந்த லீஃப் ஷேப் வந்து இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் ஒட்ட வச்சுட்டு நீங்கள் இந்த ஆங்கிளில் கூட ஒட்ட வச்சுக்கலாம், இல்லைன்னா இது இப்படி திருப்பி வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம், உங்களுக்கு அது உங்களோட விருப்பம். இப்படி வந்து நாங்கள் ஸ்டோன் வந்து ஒட்ட வச்சுட்டு இந்த மாதிரி இதுவும் டபுள் லேயர் வர மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்படி வந்து நாங்கள் ட்ரா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நாங்கள் வந்து ஸ்டிச் போடுறதுக்கு அந்த லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி டபுள் இது ஸ்டிச்சு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி டபுள் லேயர் வர மாதிரி ட்ரா பண்ணுறது. ஓகே, இப்போ ஸ்டிச் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பாதியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு பாதி வந்து நாங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் அப்படி நாங்கள் பண்ணுறது. ஸ்டிச் வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது செகண்ட் லேயருக்கு வந்து இப்படி நாங்கள் குத்திட்டு இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து குத்தி இப்படி பேக் சைடு எடுக்கணும். எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் செயின் ஸ்டிச் போடுங்க. இப்போது செகண்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் இங்கே ஃபஸ்ட் லேயரில் கொஞ்சமாக இந்த ஸ்டிச்சுக்கு பக்கமாக கொஞ்சமாக கேப் விட்டு நாங்கள் வந்து இன்னொரு ஸ்டிச் போடலாம். போட்டுட்டு பேக் சைடு எடுக்கணும். எடுத்துகிட்டு இங்கே ஒரு சின்னதாக லாக் செயின் ஸ்டிச் பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் கிளாஸில் வந்து ஸ்டோன் இல்லை, நாங்கள் நார்மலாக அப்படியே பண்ணோம். ஆனால் இதில் வந்து ஸ்டோன் ஒட்ட வச்சு நாங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்லி தான் பார்க்குறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸை, வேறு உள்ள ஒன்றும் இல்லை. ஸ்டிச்செல்லாம் சேம் அதே ஸ்டிச்சு தான். இந்த மாதிரி சிங்கிள் த்ரெட் வந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போடாதீங்க. த்ரெட் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த டபுள் த்ரெட்லேயும் சேர்த்து தான் நாங்கள் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த குந்தன் ஸ்டோனுக்கு சுற்றியும் நாங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்டிச் போட்ட இந்த இது ஒரு மாதிரி ஓட்டைய இதாக தெரியும். அதெல்லாம் நல்லா க்ளீனாக கம்ப்ளீட் பண்ணிடலாம், மூடிடலாம். சுகர் பீட்ஸ்லேயும் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா சில்க் த்ரெட் இல்லைன்னா ஜரி த்ரெட்டில் கூட நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதே ஸ்டிச்சு தான் நாங்கள் இங்கே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் வந்து இந்த இடத்துல எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் ஹாஃப் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஹாஃப் ஷேப் வந்து இதே மாதிரி தான் நாங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த எண்டிங்கில் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போட்ட இடத்துலையே இந்த குத்தின இடத்துலையே வந்து நீங்கள் குத்தி இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்டு போகணும். இந்த லைன் போட்டிருப்பீங்க இல்லையா, எண்டிங் லைன், இந்த எண்டிங் லைன் தாண்டி கீழே வரக்கூடாது ஸ்டிச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், போட்ட இடத்துலையே ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே இருக்கணும். இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மிஸ்டேக் ஆகும். குத்தின இடத்துலையே நீங்கள் குத்தி ஸ்டிச் எடுக்கணும். இப்படி ஸ்டிச் வரணும். இந்த லைன் தாண்டி எங்களுக்கு கீழே வரக்கூடாது ஸ்டிச்சு.
இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் போட்டுட்டு இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் சென்டரில் இருக்கிற கேப் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் வந்து பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த ஹாஃப் ஷேப் வந்து இதே மாதிரி தான் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இப்போது ஸ்டார்டிங் பண்ணுறது மட்டும் நான் காட்டுறேன், எங்கேருந்து ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஹாஃப் ஷேப் வந்து நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதே ஸ்டிச் வந்து ப்ராசஸ் அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிட்டு போகணும். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால தான். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே எண்ட் நோட் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நாங்கள் போட்ட ஸ்டிச் வந்து இந்த ஸ்டோனுக்கு சுற்றியும் பாருங்கள் இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, இந்த சின்னதாக அந்த கேப் வந்து நாங்கள் மூடுறதுக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக ஸ்டிச் என்ன பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து இங்கே சுகர் பீட்ஸ் வச்சு கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜர்தோசி, கட் பீட்ஸு, இந்த மாதிரி பீட் ஒர்க் எதை வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த ஸ்டிச் கேப் வந்து எங்களுக்கு தெரியாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே சுற்றி போட்ட ஸ்டிச் வந்து பாருங்கள் எப்படி ஹோல்ஸ் தெரியுதுன்னு. இதுவும் நாங்கள் சுகர் பீட்ஸு இந்த பீட்ஸ் வேணுனாலும் பீட் ஒர்க் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கொடுக்கணும், அவ்வளோதான். த்ரெட் ஒர்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் சுகர் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஹோல்ஸ் வந்து தெரியல. இப்போ வந்து இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த லீஃப் ஷேப்பில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து இந்த லீஃப் ஷேப்பில் வந்து ஸ்ட்ரைப்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நான் ஸ்டோன் வந்து ஒட்ட வச்சுருக்கேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸ்டோனு. இப்போ வந்து நாங்கள் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் சேம் அதே ப்ராசஸ் தான். பாருங்கள், நான் வந்து டபுளாக வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். லீஃப் வந்து டபுளாக டிவைட் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடுமே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த போர்ஷன் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுலேயும் டபுள் லேயர் வர்ற மாதிரி ஒரு லைன் வந்து கோடு வந்து போட்டுக்கோங்க. இப்போது நாங்கள் இந்த ஸ்டிச் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் ஸ்டிச் போட்டாலும் அந்த சுகர் பீட்ஸ் இல்லைன்னா வேறு பீட் ஒர்க் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணால் தான் நல்லா இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச் போட்டு அப்புறம் இந்த செகண்ட் லேயருக்கு ஒரு ஸ்டிச் போட்டு பேக் சைடு மெதுவாக இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போது அதே இடத்துலையே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்புறம் சின்னதாக ஒரு லாக் செயின் ஸ்டிச். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து நல்லா டைட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் கரெக்டாக வரும். ஃப்ரேமில் வந்து ஃபேப்ரிக் நல்லா டைட்டாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டிச் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருவேளை லூஸாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் போடும்போது என்ன பண்ணணும்னா இதிலேயே நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நாங்கள் ஸ்டிச் போட்டுக்கணும். குத்தின இடத்துலையே கொஞ்சம் குத்திட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போடணும். நாங்கள் வந்து கீழே அப்படியே இழுத்துட்டே போட்டுகிட்டே போனோம்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் போடும்போது அதே மாதிரி தான். இது வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். கொஞ்சம் அதே இடத்துலையே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைனோட லைனு, இந்த லைனுக்கு கீழே வந்து நாங்கள் ஸ்டிச் போட்டுட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும்.
நாங்கள் போடுற இடத்துலையே வந்து ஸ்டிச் போட்டால் தான் அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் நாங்கள் கேப் விட்டு தான் போடணும், அதே இடத்துல போடக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் நாங்கள் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இந்த கேப் வர இடத்துல மட்டும் நாங்கள் ஒரே இடத்துல வந்து போடக்கூடாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் அதே இடத்துல குத்தி குத்தி போட்டுட்ருக்கேன். அப்போ தான் வந்து என்னால் அந்த டிசைனுக்குள்ளேயே இந்த ஸ்டிச்சை வந்து முடிக்க முடியுது. பாருங்கள், அதே இடத்துல குத்தி நான் வந்து எண்ட் நாட் போட்டுட்டேன். இப்போது ஒரு சைடு வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அனதர் சைடு வந்து நாங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போது நாங்கள் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? இங்கேருந்து தான். ஏற்கனவே போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதே இடத்துல இருந்து தான் நாங்கள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரி, அப்போவே ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்லா கிளியரன்ஸாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். சேம் அதே ப்ராசஸ் தான். ஸ்டிச் வந்து பாருங்கள், நான் இந்த இடத்துல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல நான் வந்து எப்படி போட்டுட்டு போகிறேன்னு மட்டும் நல்லா கவனிங்க. நாங்கள் பீட் ஒர்க் கிளாஸ் வந்து இன்னும் நெக்ஸ்ட் வர கிளாஸில் நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த ஸ்டிச் எடுத்து அப்படியே நாங்கள் அவுட்லைன் போட்டுட்டு போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எண்ட் நாட்டெல்லாம் போட தேவையில்லை, நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகிறோம். பாருங்கள், ஓகே. இங்கே எண்ட் நாட் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இந்த ஸ்டோன் வச்சு இந்த சுற்றியும் நாங்கள் ஸ்டிச் போட்ட இடத்துல வந்து கேப் தெரியுது இல்லையா, அதை வந்து நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி ஒரு பீட் ஒர்க் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து நாங்கள் சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாகவே அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் இதோட அவுட்லுக் வந்து எப்படி தெரியுதுன்ட்டு. இது வந்து ஹாஃப் சர்க்கிளில் போட்டது. இது வந்து லீஃப் ஷேப்பு. இது வந்து ஸ்ட்ரிப்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து இது இந்த ஷேப்ஸில் வந்து நாங்கள் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இது உங்களுக்கு புரியலன்னா ரிப்பீட்டடாக ஒரு 2-3 டைம் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா வர வரைக்கும் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டிச்சு. ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. ஏன்னா நிறைய ப்ரைடல் ப்ளவுஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பீகாக் ஃபெதர் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்லீவ்ஸில் பார்த்துருப்பீங்க வந்து போட்டிருக்கிறது இந்த ஷேப்ஸில். இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, இதில் வந்து இந்த ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஆரி ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்சளவுக்கு அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பார்க்கலாம். அது வந்து ஒரு டிசைனில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.